ஆடிக்கிட்டு இருந்த மார்பிள்ஸ் கைய பக்கத்துல கொண்டு போனதும் ஸ்லோ டவுன் ஆனத லாஸ்ட் வீடியோல பாத்துருப்பீங்க. வேற யாரும் நிறுத்துற மாதிரி கூட தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்ஸ் கூட அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி எந்த வித்தையும் இங்க கிடையாது. நான் கைய வச்சும் அதை எதுவும் பண்ணல. இட்ஸ் பியூர்லி சயின்ஸ். அப்படி என்ன சயின்ஸ் இங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு பெண்டுலம் ஆடிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இந்த ரெண்டு பெண்டுலம் இண்டிபெண்டா இல்ல, ரெண்டும் இணைஞ்சிருக்கு. பிகாஸ் ரெண்டையும் ஒரே ஸ்ட்ரிங்ல தான் கட்டி தொங்க விட்டுருக்கு. இப்படி ஒரே ஸ்ட்ரிங்ல கட்டி தொங்க விடும்போது என்ன நடக்கும்னா, இப்ப இந்த ரெட் பெண்டுலத்தை நான் என்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆட்டி விட்டுறேன். சோ கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா, இந்த ரெட் பெண்டுலத்துல இருந்து எனர்ஜி அப்படியே இந்த ஸ்ட்ரிங் வழியா இந்த ப்ளூ பெண்டுலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி டிரான்ஸ்பர் ஆகும்போது இது எனர்ஜியை கெயின் பண்ணி இது ஆட தொடங்குது. இந்த பெண்டுலம் எனர்ஜியை லூஸ் பண்ணி மெதுவா ஸ்லோ டவுன் ஆகுது. அதே மாதிரி திரும்ப இங்க இருந்து எனர்ஜி இதை நோக்கி டிரான்ஸ்பர் ஆகுது. சோ இது எனர்ஜியை கெயின் பண்ணி திரும்ப ஆட தொடங்குது. இது எனர்ஜியை லூஸ் பண்ணி ஸ்லோ டவுன் ஆகுது. இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்படி ரெண்டு இல்லைன்னா அதிகமான ஆசிலேட்டிங் சிஸ்டம் கனெக்டடா இருந்து எனர்ஜியை டிரான்ஸ்பர் பண்ணி இன்டராக்ட் ஆகுறதுக்கு பேர் தான் கப்பிள்டு ஆசிலேஷன். சோ இங்க நீங்க பார்த்தது கப்பிள்டு ஆசிலேஷன். ஒரு கட்டத்துல ஃபிரிக்ஷன்னாலையும் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் எல்லா எனர்ஜியையும் லூஸ் பண்ணி ரெண்டு பெண்டுலமும் ஸ்டாப் ஆகிடும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு ஆசிலேட்டிங் சிஸ்டம் கனெக்டடா இருந்தாலும் அது இண்டிபெண்டா பிஹேவ் ஆகாது, இன்டராக்ட் ஆகி எனர்ஜியை ஷேர் பண்ணும். இந்த பிசிக்ஸ் பிரின்சிபல் நமக்கு ரியல் லைஃப்ல பல இடத்துலயும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்படி எங்க யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோபோ.